வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ ஒரு சிம்பிள் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் 15 வாட்ஸ் ப்ளஸ் 15 வாட்ஸ் 30 வாட்ஸ் வரக்கூடிய ஆம்பிளிஃபையர். இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர், இது வந்து 4 ohms ஸ்பீக்கர் 2 இருக்கணும். ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டி பார்த்துங்க, ரெண்டுமே ஸ்பீக்கர் கொடுக்கலாம். இதில் இது கெப்பாசிட்டியில் ப்ளஸ் மைனஸ் ஒரு கப்ளிங் டிவைஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே கிளாஸ் டியாக இருந்தால் அதெல்லாம் இருக்காது. இது ஒரு லீனியர் ஐசி, இது ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஐசி. TDA 2030 ஐசி பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஐசியை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒருவேளை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இம்பார்ட்டன்ட் டூல்ஸை பற்றி, எசென்சியல் டூல்ஸ் சர்வீஸுக்கு என்னென்ன தேவை, ஒரு நல்ல குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம எதெல்லாம் வரணும்னா, நல்ல ஒரு நம்மகிட்ட இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், அதே இடத்துல விலை கம்மியாக இருக்கணும். ஓகேவா? அந்த டூல்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னலாம் தேவைப்படும், என்னென்ன வேணும், நெசசிட்டி எல்லாமே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு டூல்ஸினுடைய இது சொல்லியிருக்கேன், ரேட் சொல்லியிருக்கேன், ப்ரைஸ். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்கனாமிக்கல் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியும். சரி, இந்த பொருளெல்லாம் வந்து அவசியம் வாங்கி ஆகணுமா அப்படின்னா, சர்வீஸ் குவாலிட்டி வேணும்னா இதெல்லாம் தேவைப்படும். ஓகேவா? லோக்கலில் கிடச்சதான் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இந்த வீடியோ போடுறதுனுடைய நோக்கமே ரூரல் பிளேஸில், கிராமத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் அந்த மெசேஜ் போய் சேரணும். இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது, இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம். இது இன்னும் நிறையா இருக்குது, பட் அதெல்லாம் போட முடியல. டைம் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ தான் அவங்க வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியும், நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும். அதுதான் நோக்கம். அதனால் எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லோக்கலில் கிடைச்சா வாங்கிக்கிங்க, கிடைக்காதவங்க மட்டும் எங்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதாக இருந்தாலும். ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். 2030 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இந்த போர்டு கிடைக்கிது. இது ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 12 volt to 24 volt. 2 ஸ்பீக்கர் லோடு பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு MP3 மாடூல்லேருந்து நேராக சிக்னல் உள்ளே வருது. MP3 மாடூல்லேருந்து சிக்னல் நேராக உள்ளே வருது. இது வந்து லெஃப்ட் சேனல், இது வந்து ரைட் சேனல். ஓகே, 2 அவுட்புட், ஸ்டீரியோ அவுட்புட் வருது. ஒரு ப்ளூடூத் மாடல்லாம் அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு ஆண்டனா இருக்கிறதுனால FM ரிசப்ஷன் அதில் வரும். லோக்கலில் என்ன டவர் இருக்கோ அதில் குவாலிட்டியாக வரும். ஆண்டனா கண்டிப்பாக மஸ்ட் ஆட் பண்ணி ஆகணும். லோக்கலில் டவர் இருந்தால் தேவைப்படாது. ஓகே, இந்த மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 5 volt ரெகுலேட்டர் வேணும். இந்த இடத்துல 12 volt பவர் சப்ளை, அது SMAஸாக இருக்கலாம், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையாக இருக்கலாம். அதை நான் மென்ஷன் பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒரு போர்டை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறேன். அவுட்புட் வருதா இல்லையாங்கிறது செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போ தான் நீங்களும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போது எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல், இந்த சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் குவாலிஃபைடு இன்ஜினியராக மாறணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். உங்களுக்கு எதாவது வேறு வீடியோ எதாவது தேவைப்பட்டால் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உடனே அப்லோட் பண்ண முடியாது. ஏற்கனவே ஆடியோவுக்காக நிறைய வீடியோஸ் எடுத்து அதெல்லாமே அப்லோட் பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்குது. அது மெல்ல மெல்ல டைம் இருக்கும்போது, அதனால தான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிறது போய் ஒரு நாளைக்கு இப்போது 2 வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று. உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த கண்டென்ட்ஸினுடைய ஸ்ட்ரென்த்து குறையுமா, அதே நேரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறோம். ஓகேவா? சரி, ரெண்டாவது எங்களுடைய ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குது. ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், டவுட்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எங்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். நாமளே இண்டிவிஜுவலாக ஒரு சர்க்கியூட்டை பார்த்து கற்றுக்க முடியாது. இல்லை புக்ஸ் எதாவது பீரியாடிக்கல்ஸ் படித்து எதாவது டெவலப் பண்ணாலும் அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எத்தனையோ பாலிடெக்னிக் புக்ஸ் இருக்குது, என்ஜினியரிங் புக்ஸ் இருக்குது எலக்ட்ரானிக் சம்மந்தமாக. ஆனால் சர்வீஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதில் சில சூட்சமும் இருக்குது. இப்படி சொல்லி கொடுத்தா தான் புரியும், இப்படி சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும்னு இருக்குது. கூடவே தியரி நடத்தணும், கூடவே ப்ராக்டிக்கல் பண்ணணும். 2 பண்ணி காமிச்சா தான் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். அதைத்தான் இந்த சேனலில் டே பை டே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம், அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு பிளாக் டயக்ராம். இது ஒரு டயக்ராம் இல்லை. அடுத்த பின் நம்பராக அது இது எதுவுமே மென்ஷன் பண்ணல. சப்ளை வோல்ட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தா போதும், இது செட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு இப்போ பார்க்கலாம். ஓகேவா? என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவர் சப்ளை
பாருங்கள் இந்த இடத்துல பவர் சப்ளை இருக்குது. இது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை 12 volt 5 amps தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம். இது இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு வித் மாடலோடு இருக்கும், அதுவும் 350 தான் காஸ்ட்டு, வேணால் வாங்கிக்கலாம். பவர் ஆன் பண்ணால் இந்த இடத்துல ஒரு இண்டிகேட் லைட் எரியும், ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஓகேவா? பாருங்கள் இதுதான் இந்த போர்டு, இதுதான் இந்த போர்டு. நான் இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலாம். இவ்வளோ தான் போர்டு, மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸ்டீரியோ போர்டு. இது வந்து 2 ஐசி இருக்குது, ஸ்டீரியோ போர்டு இருக்குது. இதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஒரு ப்ளஸ் எந்த இடத்துல இருக்கணும், சிக்னல் இன்புட் எங்கே கொடுக்கலாம், ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கலாம் அப்படிங்கிறலாம் பிரிண்ட் அவுட்லேயே இருக்கும். 2 ஐசி இருக்குது, வித் ஹீட் சிங்கோடு இருக்குது. ஹீட் சிங் நல்லதாக பெருசாக ப்ரொவைட் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது பேக் சைடு எடுத்துக்கலாம். இதில் பேக் சைடு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சால்டர் பண்ணுறேன், சால்டர் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் சால்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஓகே, இப்போது இதனுடைய மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை நம்ம இந்த மைனஸில் கொடுத்துடலாம். பாருங்கள், இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தால் ஸ்கிமேட்டிக் டயக்ராமோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது தென் ப்ளஸ், இப்போது என்ன பண்ணியிருக்கேன், போர்டில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஸ்பீக்கர் ஒயர் இருக்குது. இதில் பாருங்கள், அதில் ஸ்பீக்கர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணலாம் பாருங்கள், நான் கொடுத்துட்றேன். ஸ்பீக்கர் ஒயர் கொடுத்துட்டேன், ப்ளஸ்ஸு கொடுத்துட்டேன். மைனஸ் வந்து காமன் கிரவுண்டு, நெகட்டிவ் எப்படி வேணால் சொல்லலாம். இது சிங்கிள் பவர் சப்ளை. ஸோ கொடுத்துட்டேன். ஒரு சேனல் ஸ்பீக்கரை கொடுத்துட்டேன். ஓகேவா? இன்னொரு சேனல் இதில் இப்போ மைனஸ் நான் கிரவுண்டில் கொடுத்துட்றேன். மைனஸ் கொடுத்துட்டேன். ப்ளஸ் ஸ்பீக்கர் பாயிண்டில் ப்ளஸ் ஒயர் கொடுக்கணும். இதில் ப்ளஸ் ஒயர் கொடுக்குறேன். இப்போ 2 சேனலுமே நான் வந்து சால்டர் பண்ணிட்டேன். லெஃப்ட்டு ரைட் ரெண்டுமே ஸ்பீக்கர் கொடுத்துட்டேன், பவர் சப்ளை கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த கொடுத்த கனெக்ஷன் சரியாக தப்பா அப்படின்னு கூட சந்தேகம் வந்துடும். இல்லை இந்த போர்டு நல்லா இருக்கா இல்லையா அந்த சந்தேகம் வரும். என்ன பண்ணலாம், பவர் சப்ளை கொடுத்துட்டு சிக்னல் இன்புட் பாயிண்டில் ஒரு டியூசர் மூலிமா டச் பண்ணோம் அப்படின்னா அதில் ஆடியோ வரணும். ஆடியோ வருதான்னு பார்க்கலாமா? சரி, ஓகே, நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, இன்புட் சிக்னல் கொடுக்குறேன். ஒரு சேனல், இன்னொரு சேனல். ஓகே, கரெக்ட், ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணேன், சிக்னல் இன்புட்டுக்காக என்ன பண்ண போகிறேன், ஒரு MP3 மாடுல் இருக்குது. இந்த MP3 மாடுலில் உங்களுக்கு இதோட இணைக்க போகிறேன். இப்போ நம்ம சர்க்யூட் பார்க்கலாம். ஓகேவா? நான் மினிமைஸ் பண்ணிடுறேன், சர்க்யூட்டை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது ஒரு MP3 மாடுல் என்கிட்ட இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு ரெகுலேட்டர் ஐசி ஒன்று இதில் ஆல்ரெடி நான் சால்டர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஏன்னா டைம் சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இந்த சாக்கெட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வரக்கூடிய சிக்னல் அவுட்புட் வரக்கூடிய தெரியும், உங்களுக்கே தெரியும். ஓகே, இதில் என்ன பண்ணுறேன், இதனுடைய சென்டர் பாயிண்ட் அது வந்து கிரவுண்டு. நான் அதில் நெகட்டிவில் கொடுத்துட்றேன், கிரவுண்டில் நெகட்டிவில் கொடுத்துட்றேன். ஓகே, தென் சிக்னல் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் 2 அவுட்புட் இருக்குது. ரெண்டு அவுட்புட்டும் நான் இதில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு டயக்ராம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி அசம்பிள் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 சேனல், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டுலேயுமே. ஸோ சிக்னல் கொடுத்துட்டேன். அப்போ இதுக்கு பவர் வேணும் இல்லையா, அப்போது ரெகுலேட்டர் ஐசி மூலிமா இதுக்கு சப்ளை கொடுக்கணும். ஏற்கனவே இதில் கொடுத்துருக்க 12 volt அந்த லைனில் இருந்து நான் எடுத்துக்கிறேன். 12 volt ஒரு ப்ளஸ்ஸு பற்ற வச்சுட்டேன். தென் மைனஸ், ரெகுலேட்டர் ஐசினுடைய மைனஸ். அந்த பாயிண்ட் நீங்கள் எந்த பாயிண்டில் வேணால் எடுத்துக்கலாம், போர்டில் எடுத்துக்கலாம்.
இது கொஞ்சம் ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறதுனால இது பெஸ்ட்டு ஒன். ஸோ இது கொடுத்துருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த MP3 மாடல் கொஞ்சம் விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன ஒரு கிளாம்ப் வச்சிட்றேன். ஒரு ஸ்பீக்கர் பாட்டம் புஷ் வைக்கிறேன். அப்போ தான் இல்லை நிற்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா டில்ட் ஆகிட்டே இருக்கும், ப்ராப்பராக பார்க்க முடியாது. நமக்கு தேவை ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும்தான் வந்தால் போதும். ஓகே, மாடல் வச்சுருக்கேன். ஓகே, இப்போது நாம் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பவர் ஆன் பண்ணலாம். ஓகேவா, பவர் ஆன் பண்ண என்ன ஆகுது அப்படின்னுட்டா, இப்போ ப்ளூடூத் மோடில் இருக்குது. நான் வேறு மோடு மாற்றிக்கிறேன். Play by USB drive. பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும் பக்காவா. ஓகேவா, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளாக நான் ஏற்கனவே கொடுத்த சர்க்யூட் தான் மெயின். ஓகேவா, இப்போ ஒரு MP3 மாடல் வந்து அவுட்புட் சிக்னல் எடுத்து டைரெக்டாக கொடுத்துருக்கேன். ஒரு கண்ட்ரோல் வழியாக கொடுத்தோம்னா வால்யூம் கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம், அது நமக்கு தெரியும். பட் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக பார்த்துருக்கோம். ஓகே, 1 செகண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து லிஸ்ட் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ராஜேஸ்வரி வெயிட் பண்றாங்க. அக்கா வணக்கம். நான் ஒரு ஷார்ட் பிலிம்ல ஜட்ஜா ஆக்ட் பண்ணேமா. நான் வந்து இந்த பாடுற தளத்துல இருக்கேன். இந்த இப்ப நம்ம எப்ப மாதிரி இந்த பாடுறது தளங்கள் நிறைய இருக்கு, 3 தளத்துல நான் இருக்கேன். ஓகேங்களா, நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா, நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த போர்டு தேவையானாலும் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டூல்ஸ் வேணாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இந்த ப்ராஜெக்டை நீங்கள் மேக் பண்ணலாம். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட, குறிப்பாக நம்ம இப்போ பார்த்தது சிங்கிள் பவர் சப்ளையில் 2030 ஐசி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இந்த 2030 ஐசியோலேயே உங்களுக்கு மானோ எப்படி பண்ணலாம். 2 ஐசி இருக்கும். இதில் வந்து 2 சேனல், 2 இன்புட் 2 சேனல் அவுட்புட் வருது. அதில் வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு சேனல் அவுட்புட் பர்டிகுலராக சப்புக்கு கொடுக்குற மாதிரி. ஓகே, நான் ஒரு ஸ்பீக்கரில் லோட் பண்ணி கூட நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.